ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். எப்போவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு. அதுலேயே இந்த 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து 4 கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது. ராகு, கேதுக்கள், குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது. இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது 2 கிரகம் பெயர்ச்சியாகும். ஆனா இந்த 4 கிரகமும் வருகின்ற 2025 பெயர்ச்சியாகின்றன. அப்ப இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில 2025 உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும், எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நல்லவங்க, வல்லவங்க, வல்லவங்கன்னு சொல்லும்போது நல்லவங்க ரொம்ப ஐயோ பாவம்னு யாரையாச்சும் சொல்லணும்னா இவங்கள சொல்லலாம். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் பெரும்பாலும் கடகராசியில தான் இருப்பாங்க. அதாவது தான் கெட்டாலும் தன்னை சுற்றி இருப்பவர்களை வாழ வைக்கணும், இந்த வாழ்ந்து கெட்டவங்கலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான். சரிங்களா? ஆக அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் கடகராசியில் பிறப்பார்கள் அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுதுங்க. அப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு ஒரு 2.5 வருஷமா கோச்சாரத்துல அட்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஆண்டுல வருட கிரகங்கள்ல சில கிரகங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாம இருந்தது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆண்டு அட்டம சனி விலகுதுங்க. அதுவே ஒரு சிறப்பு. ஆனா அந்த சிறப்பை மகிழ்ச்சியா வெடிவெடிச்சு கொண்டாடுறதுக்குள்ள அங்க ராகு உள்ள வந்துடுறாரு 8ஆம் இடத்துக்கு. 2 8ஆம் அச்சுக்குள்ள ராகு கேதுக்கள் சனி விலகுன 2 மாசத்துல அவர் வந்துடுறாரு. என்னப்பா இது, ஒருத்தங்கிட்ட தப்பிச்சு இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கின கதையா போச்சு அப்படிங்கறதுதான் இந்த ஆண்டினுடைய பலன் கடகராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 8ஆம் இடம் ராகுவை காட்டிலும் சனிக்கு தான் கடுமையான தீமையான இடம். அவரே விலகிட்டார் அப்படிங்கிற போது பிரச்சனையின் அளவு உறுதியா குறையும். அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, நம்ம பலன்களுக்குள்ள போயிருவோம். இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, சரியா அமையல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டினுடைய முற்பகுதி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக முயற்சிகள். அதுல ஒரு சிறு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஊர்ல வேலை தேடுறீங்க, பக்கத்திலேயே வேலை தேடுறீங்கன்னா சிறப்பா கிடைக்காது. கொஞ்சம் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியிடங்கள்ல வேலை தேடுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப சிறப்பான வேலையா இருக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அமைப்பு. 2வது, வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் இந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து நல்ல முறையில கைகூடி வரும். 12க்கு குரு வந்துருவார், 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு இவங்க 8ஆம் இடத்துக்கு ராகு போயிரும் அப்படிங்க. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு. ஆக வெளிநாட்டு முயற்சிகள்லாம் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த வெளிநாட்டு முயற்சிகள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த ஆண்டு வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு இனிதே அமையட்டும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இங்க ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்கள்ல இருக்கிறவங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய தாக்கம் கெடுதல் ஓரளவுக்கு குறையும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா? அதனை அடுத்ததாக வேற என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மிக கடுமையாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு ஏற்றமே இல்லாதது போல் அப்படியே அழுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த ஏற்றத்தை நோக்கி பயணப்படுவதற்கான ஆரம்ப விஷயங்கள் இந்த ஆண்டுல கிடைக்கும். ஏற்றம் கிடைக்காது, ஏற்றத்திற்கான ஆரம்ப விஷயங்கள், அந்த ப்ராசஸ், அந்த வழிமுறைகள் தான் இந்த ஆண்டு கிடைக்கும். அந்த முயற்சி எடுக்க வேண்டியது மட்டும்தான். ஏன்னா உள்ள வருகின்ற ராகு 8ஆம் இடத்திற்கு அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தான் வைப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உத்தியோக மாற்றம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருங்க, ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு அந்த உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வேலையை விடுறதுக்கு அதுக்கு என்னங்க பார்க்கணும், நினைச்சா நான் விட்டு வர போறேன், விட்டுட்டா இன்னொரு வேலை கிடைக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கு, அது டிரான்ஸ்ஃபர் கிடையாதுங்க, ஒரு வேலையை ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். ஆனா ஒரு வேலையை கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை விட வேண்டியது அவசியம். அதை மனசுல வச்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. கடகராசினியர்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்து இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே திருமண அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல குரோத்தா தான் உங்களுக்கு உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். புத்திர பாக்கியத்திற்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பாக்கியம், திருமணம்னு 2 சுபகாரியங்களுக்கும் மிகச் சிறப்பான ஆண்டாக அமைகின்றது. சரிங்களா? அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகுல இருந்து செலவுகள் அதிகமாக வருகின்ற மாதம். அப்ப அதை எப்படி கூடுமான முறையிலும் சுப செலவா மாற்றுறது அப்படிங்கிற முயற்சியில தான் நீங்க ஈடுபடணுங்க. கையில பணம் இருக்கு, கடன் அடைச்சு விட்டுறலாம். கையில பணம் இருக்கு, ஏதாவது புதுசா ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், இல்ல ஒரு கோல்டா வாங்கி வச்சிடலாம். பணமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு பொருளாக மாற்றி வைப்பதன் மூலம் அது உங்களை விட்டு வீண் விரயமாவதை நீங்கள் தடுக்கலாம் அன்பர்களே.
அதை நீங்க நன்றாக புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் சுபவிரயம் செய்ய வேண்டுமேங்கிறதுனால கடன் வாங்கி நீங்க பண்ணக்கூடாது. கையில் இருக்கிறத வச்சு அதை பண்ணிடுறது மிக மிக சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்ததா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் அல்லது தாயார் இந்த மாதிரி உறவுகள்ல இருந்து வந்த மிக மிக கடுமையான நோய் தொந்தரவுகள், அதாவது அம்மாவுக்கு உடம்பு முடியல அல்லது அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர்களுடைய நோய் தொந்தரவுகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. என்னங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டம சனி தான் விலகிருச்சு, அப்புறம் என்ன கவனமா இருக்கணும்? 8ஆம் இடத்திற்கு ராகு வருகின்றார். வெளிப்படையாக சொல்லணும்னா கடகராசி நேயர்களுக்கு அட்டம சனி விலகினாலும் உள்ளே வருகின்ற ராகு கேதுக்கள் அட்டம சனியினுடைய தீமையில பாதி தீமையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால 3 விஷயங்களை நீங்க கவனமாக இருந்துக்கிடணும். முதல் பாயிண்ட், வீண் விரயங்களை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். குறிப்பா மே மாதத்துக்கு பிறகுல இருந்து. அப்போ தொழில் ரீதியாக பெரிய அகலக்கால் வைப்பது, ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கிற தொழில் நல்லா போகுதே, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் கடனை வாங்கி தொழிலுக்குள்ள போட்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு பண்ணீங்கன்னா 10 லட்சம் கடனாகி உட்கார வேண்டியதுதான். ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஆக அன்பு நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கிடணும். எப்படி போய்கிட்டு இருக்கோ அந்த வாக்குல அந்த ஃப்ளோல அப்படியே விட்டுறணும். அது பாட்டு ஸ்மூத்தா போயிடும். நீங்க தொழிலை பெருசுபடுத்தணும், விரிவுபடுத்தணும், எதையாவது பண்ணி நல்லா போகிற தொழில கடன்ல உட்கார வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுல ஏற்கனவே சண்டை சச்சரவு தான். அது குறையும், ஆனா தீராது. ஏன்னா 2 8 ராகு கேதுக்கள் வந்துடுறாங்க. அப்ப கூடுமான வரையிலும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, குடும்பத்திற்குள்ள நடக்கின்ற விஷயங்களை பற்றி பிறர் சொன்னாங்கன்னு குடும்பத்துல சந்தேகப்படுறது, அதை கேட்டு வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது. குறைச்சிக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஓரளவுக்கு நீங்க குறைச்சிக்கிடலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்தது உங்க வாழ்க்கை துணையினுடைய, நீங்க ஆணாக இருந்தால் உங்க மனைவி, நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர், அவரினுடைய ஆரோக்கிய அமைப்புகள்ல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வைத்துக் கொள்வது உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டு. சரிங்களா? சண்டை சச்சரவு கேசு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தது, பிரச்சனையாகி பைசலாகி ஒன்னா வாழ வந்துருவீங்க. ஆனா நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, கொஞ்சம் சண்டை சச்சரவோட தான் நகரும். அப்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனை அடுத்ததாக ஆரோக்கியம், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இருந்து வந்த கடுமையான நோய் தொந்தரவுகள் குறையும், ஆனா தீராது. சரிங்களா? இப்பவும் மருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஹெவி டோஸ்ல இருந்து டோஸ் குறையும், அவ்வளவுதான். 4 நாள் போட்டுக்கிட்டு இருந்த மாத்திரையை 2 நாள் போட வேண்டிய தொந்தரவுக்கு குறையும், அவ்வளவுதான். நோயினுடைய வீரியம் குறையும், ஆனா கம்ப்ளீட்டா தீர்றது அப்படிங்கிறது முடியாதுங்க. 3வது முக்கியமான விஷயம், பொருளாதார ரீதியாக இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யறதா இருந்தாலும் சரி, ஏதாவது வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, 1க்கு 2 முறை யோசிச்சு இது நம்மளால முடியுமா முடியாதா, பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்திலேயே இறங்குறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்கு கொடுத்து அதை காக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்திருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அட்டமசனி வேலைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா கிட்டத்தட்ட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். சரிங்களா? எல்லா பிரச்சனைகளும் அப்படியே இருக்கும், அதோடைய வீரியம் % குறையும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல தான் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. ஆக மிக மிக கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணுங்க. சரி, இப்படிதான் உங்களுக்கு பொது பலன் இருக்கு. என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். குடும்பம், பொருளாதாரம், பிற விஷயங்கள் எங்கேயா இருந்தாலும் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் 1 நிமிடம் யோசித்து செயல்படுவது தலை சிறந்த பரிகாரம். அதை நிதானிச்சு பண்ண வேண்டியது தலை சிறந்த பரிகாரம். அதை தாண்டி தெய்வ வழிபாடுகள்ல கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சனிக்கிழமை தோறும் ஓரளவுக்கு நல்ல மனப்பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பைரவர் கவசம்னு ஒரு பாடல் நம்ம யூடியூப்ல எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. அதை கேட்கறதுமே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு பரிகாரமா நீங்க வச்சுக்கிடுங்க. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே இந்த ஆண்டுக்கான பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10% தான். அதுக்கு மேல அதுக்கு ஒரு பெரிய பலம் கிடையாது. அதனால நீங்க பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதக தசாபுக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அந்த ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையிலும் நல்லா இல்லை, தசாபுக்தியும் சரியில்லைன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும், பார்த்து இருந்துக்கிடுங்க. தசாபுக்தி நல்லா இருக்குன்னா இந்த தீமைகள் இருந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும், பெருசா உங்களை மீறிய அளவுல எதுவும் நடந்துராது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்பு நண்பர்களே, உங்க சுயஜாதத்தை ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. ஆக அனைத்து நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.